வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். நல்லா யோசிச்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஒரு விசேஷத்துக்கோ, ஒரு முக்கியமான ஆஃபீஸ் மீட்டிங்க்கோ அல்லது சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கோ போயிட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல மனசாக இருக்கும், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவராக இருப்பீங்க. இருந்தாலும் அதற்கான அங்கீகாரமும் மதிப்பும் இல்லாமல் இருக்கும். நான் என்ன பாவம் செஞ்சேன், என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்னை ஏன் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் பேச ஆரம்பிச்சா மட்டும் ஏன் எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க, எனக்கு பின்னாடி வந்தவன், என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டவன், அவனுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் எழுந்து நின்று சலாம் போடுறாங்க அப்படின்னு தனியாக இருக்கும்போது மனசு உறுத்திருக்கா? நாம் பல நேரம் நினச்சிட்டு இருக்கோம், நான் நல்லவன், என் குணம் தங்கம், என் மனசில் கள்ளம் கபடம் இல்லை, அது உலகத்துக்கு தானாக புரியும் அப்படின்னு. ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு கொடூரமான கண்ணாடி. நீங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் சரி, உங்கள் மேலே படக்கூடிய முதல் வெளிச்சம் உங்கள் தோற்றத்தின் மேலே தான் விழுது. நீங்கள் வாயை திறந்து முதல் வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே, உங்கள் கண்ணை பார்த்து ஒருத்தர் கை குலுக்கிறதுக்கு முன்னாடியே, வெறும் 3 செகண்ட்ல உங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்து, இவன் நம்மளை விட கீழானவன், இவனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த சமூகம் ஒரு முடிவுக்கு வந்துடுது. இந்த வலி, இந்த அவமானம், இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கும் நடந்திருக்கும். ஆமா, எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா இப்பதே கமெண்ட்ல ஆமான்னு டைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்கள் மதிப்பை உயர்த்த ஆடை மற்றும் உங்கள் தோற்றத்தையே டோட்டலா மாத்த போறோம். இன்னைக்கு இருக்கிற சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம காலத்துல திறமைக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அந்த திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டும் ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு? ஒரு இன்டர்வியூ நடக்குது, உள்ள போற ஒரு பையனோ அல்லது பொண்ணோ திறமையில நம்பர் 1, ஆனா அவங்க போட்டுட்டு போயிருக்கிற சட்டை சுருங்கி இருக்கு, தலை ஒழுங்கா சீவல, காலில் இருக்கிற செருப்பு தேஞ்சு போயிருக்கு. அதே இன்டர்வியூக்கு இன்னொருத்தன் வர்றான், அவனுக்கு விஷயம் கம்மி தான், ஆனா அவன் ஆடை நேர்த்தியா இருக்கு, அவன் நிக்கிற விதம் கம்பீரமா இருக்கு. யாருக்கு வேலை கிடைக்குது? அந்த 2வது ஆளுக்கு தான். ஒரு கடைக்கு போறீங்க, சாதாரண உடையில போனா அந்த கடைக்காரன் உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டான், என்ன வேணும்னு அலட்சியமா கேட்பான். அதே கடைக்கு ஒரு கோட் சூட் போட்டுட்டோ அல்லது அயன் பண்ணின நல்ல சட்டையில கம்பீரமா போங்க, மேனேஜரே ஓடி வந்து வாங்க சார் என்ன வேணும்னு சார் இழுத்து போடுவான். இது வெறும் ஆடை மட்டும் இல்லை நண்பர்களே, இது இந்த உலகம் மனிதர்களை எடை போடும் விசித்திரமான உளவியல். நீங்க ஏழ்மையில இருக்கலாம், குடும்ப கஷ்டத்துல இருக்கலாம், கடன் சுமையில தவிக்கலாம், ஆனா அந்த வறுமையையும் பலவீனத்தையும் உங்க உடம்பிலேயே எழுதி ஒட்டிக்கிட்டு சுத்தினா இந்த உலகம் உங்களை வாழவும் விடாது, முன்னேறவும் விடாது. உங்களை பரிதாபமா பார்ப்பாங்க. அந்த பரிதாபம் கொஞ்ச நாள்ல அவமதிப்பா மாறும். 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல இதை ஆணித்தரமா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சாணக்கியரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது நீங்க கேட்கும் போது உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும். சாணக்கியர் ஒரு முறை காசி மாநகரத்துல இருந்து மகத நாட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தார். பல நாட்கள் பயணம், கடுமையான வெயில், புழுதி, பசி, அவரோட ஆடை முழுக்க அழுக்காகி கிழிஞ்சு பரதேசி போல ஒரு கோலத்துல இருந்தார். ஆனா அவரோட மண்டைக்குள்ள அத்தனை வேதங்களும் ராஜதந்திரங்களும் உலகத்தை ஆழக்கூடிய அறிவும் குட்டி கிடந்தது. பசியோட ஒரு பெரிய செல்வந்தரின் மாளிகைக்கு முன்னாடி போறார். அங்கே அன்னதான விருந்து நடக்குது. சாணக்கியர் வாசற்படியில கால் வைக்கிறார். வாசல்ல நின்ன காவலாளிகள் அவரை தடுத்து நிறுத்தினாங்க. ஏய் பரதேசி, பிச்சைக்காரனே, போ அந்த பக்கம், உனக்கெல்லாம் இங்க அனுமதி இல்லை அப்படின்னு அவரை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. தரையில விழுந்த சாணக்கியர் அமைதியா எழுந்து நின்னார். தான் மேல படிஞ்ச தூசியை தட்டி விட்டார். அவர் கோபப்பட்டு சண்டை போடல, மாறாக நேரா ஒரு ஆற்றுக்கு போனார், குளிச்சார். தன்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து நேர்த்தியான தூய்மையான வெண்ணிற பட்டு ஆடையையும் கம்பீரமான மேலாடையையும் வாங்கி அணிஞ்சார். தலையில தலைப்பாகை கட்டி, நெத்தியில திலகமிட்டு, கால்கள்ல கம்பீரமான பாதரட்சை அணிஞ்சு ஒரு பேரரசன் போல அதே மாளிகைக்குள்ள திரும்பவும் நடந்தார். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? அதே காவலாளிகள், சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை பிடிச்சு தள்ளிய அதே காவலாளிகள் இவரை பார்த்த உடனே தரையில் விழுந்து வணங்கி, சுவாமி வாருங்கள் அப்படின்னு வழியை விட்டு உள்ளே அடைத்து சென்றார்கள்.
அந்த மாளிகையின் உரிமையாளர் ஓடி வந்து சாணக்கியரின் கால்களை தொட்டு வணங்கி வெள்ளி தட்டுல விதவிதமான உணவுகளை பரிமாறினார். அப்போ சாணக்கியர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த உணவை எடுத்து தான் வாயில வைக்கல, அந்த உணவை அள்ளி தான் அணிந்திருந்த பட்டு சட்டையின் மேலையும் மேலாடையின் மேலையும் கொட்டினார். அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டாங்க. மாளிகை உரிமையாளர் பயந்து போய், சுவாமி என்ன பண்றீங்க? உணவை ஏன் உங்கள் ஆடைக்கு ஊட்டுகிறீர்கள்னு கேட்டார். அப்போ சாணக்கியர் ஒரு வார்த்தை சொன்னார். அது இன்றைக்கும் நம் நெஞ்சில் அறையக்கூடிய வார்த்தை. மனிதனே, இந்த சுவையான உணவும் இந்த மாளிகை தந்த மரியாதையும் இந்த மக்கள் காட்டிய வணக்கமும் எனக்கு கிடைத்ததல்ல, என் அறிவுக்கு கிடைத்ததல்ல, என் உள்ளிருக்கும் ஆன்மாவுக்கு கிடைத்ததல்ல. இது அத்தனையும் நான் அணிந்திருக்கும் இந்த பட்டு ஆடைக்கு மட்டுமே கிடைத்தது. அதனால்தான் இந்த மரியாதைக்குரிய ஆடைக்கே உணவை ஊட்டுகிறேன். அங்கிருந்து அத்தனை பேரும் தலைகுனிஞ்சு நின்னாங்க. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. சாணக்கியர் போன்ற மாபெரும் ஞானிக்கே இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிலைமைனா, சாமானிய மக்களான நமக்கு? விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி குவியுங்கள்னு நான் சொல்ல வரல. பிராண்டட் துணிகளை போட்டு கடன் வாங்குங்கன்னு சாணக்கியர் சொல்லல. சாணக்கியர் என்ன சொல்றார்னா, நேர்த்தி, சுத்தம், கம்பீரம். நீங்க ஒரு சுத்தமான சரியான அளவுள்ள ஆடையை அணியும் போது உங்களுக்கே தெரியாம உங்க முதுகுத்தண்டு நேராகும். உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்கும்போது நான் எதற்கும் தகுதியானவன் என்கிற தன்னம்பிக்கை உங்க கண்களில் பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை உங்க நடையை மாற்றும், உங்க பேச்சை மாற்றும், உங்களை எதிரில் பார்ப்பவனின் பார்வையை மாற்றும். உங்களை அலட்சியப்படுத்திய சொந்தங்கள், உங்களை ஓரம் கட்டிய நண்பர்கள், உங்களை மதிக்காத இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உங்க தோற்ற மாற்றம் மட்டுமே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ஆடை குறிப்புகள் மட்டும் நாம பார்க்க போறதில்ல. சாணக்கியர் தன் நீதி சாஸ்திரத்தில் சொல்லி வைத்த ஒரு மனிதன் தன் மதிப்பை 10 மடங்கு உயர்த்தி காட்டக்கூடிய 5 மறைமுக ரகசியங்களை வரிசையாக அக்கு வேரா ஆணி வேரா உடைத்து பார்க்க போகிறோம். இதில் 3வது ரகசியமும் 5வது ரகசியமும் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறை சுட்டி காட்டும். அதை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல உங்க மேல இந்த சமூகம் வைத்திருக்கிற பார்வை அப்படியே மாறும். இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்கும் ஒரு ஆயுதம். இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ரெடி டு சேஞ்ச்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. அந்த முதல் ரகசியத்துக்குள் போகலாம். முதல் ரகசியம் பகட்டுக்கல்ல, அதிகாரம். ஒரு நிமிஷம். முதல் ரகசியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மரியாதை வேணும்னா விலை உயர்ந்த பிராண்டட் துணி போடணும், பளபளன்னு ஆடம்பரமா காட்டிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சாணக்கியர் சொல்றார், பகட்டு ஒருபோதும் அதிகாரத்தை தராது, நேர்த்தி மட்டுமே மரியாதையை தரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போனா 3000 ரூபாய் கொடுத்து ஒரு சட்டை வாங்கி உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருவாரு. ஆனா அந்த சட்டை அவர் உடம்புக்கு பொருந்தாம தொழதொழன்னு இருக்கும், முகம் முழுக்க எண்ணெய் வழியும், காலில் போட்டிருக்கிற ஷூ புழுதியா இருக்கும். அவரை பார்த்தா ஜனங்களுக்கு என்ன தோணும்? பணக்காரன் ஆனா விவஸ்தை இல்லைன்னு சிரிப்பாங்க. அதே இடத்துக்கு வெறும் 500 ரூபாய்க்கு ஒரு காட்டன் சட்டை, ஆனா கசங்காம கச்சிதமா அயன் பண்ணி காலர் நேர நின்னு தலையை நீட்டா சீவி சுத்தமான காலனியோட ஒருத்தர் நடந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் காலடி எடுத்து வைக்கும் போதே அத்தனை பேரின் பார்வையும் அவர் மேல திரும்பும். அவர் பேசவே வேண்டாம், அவர் நிக்கிற அந்த நேர்த்தியே சுத்தி இருக்கிறவங்களை நிமிர்ந்து பார்க்க வைக்கும். இதுக்கு பேரு தான் அதிகாரம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆடையில இருக்கிற அழுக்கும் சுருக்கமும் உங்க சோம்பேறித்தனத்தோட அடையாளம். நீங்க உங்க உடம்பையும் உடையையும் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அப்படித்தான் உங்க வாழ்க்கையையும் பார்த்துப்பீங்கன்னு இந்த உலகம் முடிவு பண்ணிடும். கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சுத்தமா இருங்க. புது துணி எடுக்க காசு இல்லையா? பரவாயில்ல, இருக்கிற பழைய சட்டையை துவைத்து சுருக்கம் இல்லாம தேய்ச்சு போடுங்க. நீங்க உங்க ஆடைக்கு கொடுக்கிற அந்த சின்ன நேர்த்தி தான் இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய அதிகாரத்தின் முதல் படி. இப்போ 2வது ரகசியம் சொல்றேன். இது நம்மள பல பேரோட வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தப்புனா, சூழலுக்கு ஏற்ப வேடம். சாணக்கியர் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றார். ஒரு அரசன்
போர்க்களத்துக்கு பட்டு ஆடை கட்டிட்டு போக மாட்டான். சபைக்கு இரும்பு கவசம் போட்டுட்டு வரமாட்டான். ரெண்டுமே ராஜாவோட ஆடைகள் தான். ஆனா இடம் மாறிட்டா போர்க்களத்துல அவனுக்கு சாவும், சபையில அவனுக்கு அவமானமும் தான் மிஞ்சும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க பண்ற தப்பே இதுதான். நான் எனக்கேத்த மாதிரி இருப்பேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூக்கு டிஷர்ட் போட்டுட்டு போறது, ஒரு துக்க வீட்டுக்கு கண்ணை பறிக்கிற பளபளப்பான கலர்ல போறது, ஒரு சீரியஸான பிசினஸ் மீட்டிங்க்கு அலட்சியமான லோஃபர் மாடல்ல போறது. நீங்க நினைக்கலாம் என் டேலண்ட் தான் முக்கியம், ஆடை என்ன பண்ணும்னு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த மனுஷனுக்கு இந்த இடத்தோட முக்கியத்துவமே புரியல, இவன் எப்படி பொறுப்பான வேலையை செய்வான்னு உங்களை ஒரே நொடியில நிராகரிச்சிருவாங்க. சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க போற இடம் எது, முன்னாடி நிக்கிற மனுஷன் யாருன்னு தெரிஞ்சு ஆடை அணியணும். ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போறீங்களா? முதிர்ச்சியான ஃபார்மலான உடை. நண்பர்களோடு ஒரு சாதாரண நிகழ்வா? சௌகரியமான கேஷுவல் உடை. ஒரு சவாலான காரியமா? உங்களுக்கு துணிச்சலையும் பலத்தையும் காட்டும் கச்சிதமான தோற்றம். சூழலுக்கு ஏத்த மாதிரி ஆடையை தேர்ந்தெடுக்கிறவன் தான் புத்திசாலி. எந்த இடத்துல எப்படி நிக்கணும்னு தெரிஞ்சவன இந்த உலகம் எப்போதுமே தலைவனா மட்டும்தான் பார்க்கும். அடுத்து 3வது ரகசியம். வெளி உலகத்துக்கானது மட்டுமில்ல, உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாயாஜாலம். ஆடை தரும் தன்னம்பிக்கை. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் பழைய தளர்ந்து போன உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிஷர்ட்டையோ சட்டையோ போட்டுட்டு வெளியே போயிருக்கீங்களா? அன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எதிரே யாராவது தெரிஞ்சவங்க வந்தா முகத்தை திருப்பிக்க தோணும். 4 பேர் நின்னு பேசுற இடத்த தவிர்த்துட்டு ஓரமா ஒதுங்கி போக தோணும். யாராவது நம்மளையே பார்க்கிற மாதிரி ஒரு பயமும் தயக்கமும் அடி வயித்துல இருந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் ஆடை பலவீனமாக இருந்தால் உங்கள் மனமும் பலவீனமாகிவிடும். அதே இன்னொரு நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உடம்புக்கு கச்சிதமா பொருந்திய ஒரு நேர்த்தியான உடைய போட்டுட்டு கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க. அப்போ உங்க உடம்புல என்ன நடக்குது? உங்களுக்கே தெரியாம உங்க தோள்பட்டை நிமிருது, தலை உயருது, நடையில ஒரு கம்பீரம் வருது. தெருவுல இறங்கி நடக்கும்போது யார் வந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு துணிச்சல் உள்ளுக்குள்ள பிறக்கும். அதுக்கு பேர் தான் ஆடை தரும் உளவியல் பலம். சாணக்கியர் இதை மிக அழகா சொல்றார். ஒரு வீரன் கவசத்தை அணிந்த மாத்திரத்திலேயே அவனுக்குள் போர் குணம் பிறக்கிறது. ஒரு துறவி காவியாடை அணிந்த உடனேயே அவனுக்குள் துறவு குணம் பிறக்கிறது. நீ அணியும் ஆடையே உன் மனநிலையை தீர்மானிக்கும் என்றார். இன்னைக்கு பல பேர் எனக்கு தன்னம்பிக்கையே இல்ல, 4 பேர் முன்னாடி பேச பயமா இருக்குன்னு புலம்புறாங்க. நான் சொல்றேன், உங்க மனசை மாத்துறதுக்கு முன்னாடி உங்க உடம்புல இருக்கிற உடைய மாத்துங்க. தொள தொளன்னு பொருந்தாத ஆடைகளை தூக்கி எறியுங்கள். உங்கள் உடல் அமைப்பிற்கு சரியான அளவுள்ள ஆடைகளை தேர்ந்தெடுங்கள். நீங்க போடுற சரியான உடை உங்க மனசுக்குள்ள ஒரு சிங்கத்தை எழுப்பிவிடும். நீங்க நிமிர்ந்து நின்னாலே உலகம் உங்களுக்கு வழிவிடும். அடுத்து 4வது ரகசியம். மனித மனங்களை ஆளக்கூடிய மிக ஆழமான ஒரு உளவியல் அஸ்திரம். ஆடையின் நிறங்களில் அதிகாரம். சாணக்கியர் தன் ராஜதந்திரத்துல ஒரு வார்த்தை சொல்றார். கண்களை கவரும் வண்ணங்கள் மனிதனின் புத்தியை தாக்கும் ஆயுதங்கள். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ட்ரெஸ்ல கலர் என்ன பெரிய விஷயம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு நிறமும் உங்களை பார்க்கிற நபரின் மூளைக்கு ஒரு மறைமுகமான சிக்னலை கடத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங்கோ அல்லது பெரிய பிசினஸ் டீல் பேசவோ போறீங்க. அங்க கண்ணை பறிக்கிற மாதிரி நியான் பச்சை, பளபளக்கிற மஞ்சள் அல்லது பிரகாசமான பிங்க் நிறத்துல ஒரு சட்டை போட்டுட்டு போனா என்ன நடக்கும்? எதிரில் இருக்கிறவன் மனசுல உங்களை ஒரு சீரியஸான மனிதனாவே ஏத்துக்க மாட்டான். இவன் இன்னும் சின்ன பையனா இருக்கான், முதிர்ச்சி இல்லைன்னு உங்க பேச்சோட தீவிரத்தையே அந்த நிறம் உடைச்சிடும். அதே இடத்துல ஆழ்ந்த நீலம், வெள்ளை, அடர் சாம்பல் அல்லது கருப்பு போன்ற கம்பீரமான ஆழமான நிறங்களை அணிந்து போங்க. வெள்ளை உங்கள் தூய்மையையும் நேர்மையையும் எதிரில் இருப்பவருக்கு சொல்லும். நேவி ப்ளூ உங்களிடம் ஒரு அசைக்க முடியாத நம்பகத்தன்மையும் அறிவும் இருப்பதாக அவர்களின் மனதை நம்ப வைக்கும். கருப்பு ஒரு தனி ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சாணக்கியர் காலத்துல கூட அரசர்கள் எந்த நாட்டுக்கு தூது போறாங்க, எந்த மாதிரியான மக்களை சந்திக்கிறாங்க என்பதை பொறுத்துதான் தங்களது ஆடைகளின் வண்ணங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால பகட்டான பல வண்ண கோமாளித்தனங்களை தவிர்த்துட்டு அமைதியான, ஆழமான, கம்பீரமான நிறங்களை தேர்ந்தெடுங்க.
நீங்கள் வார்த்தைகளால் பேசும் முன்பே உங்கள் ஆடையின் நிறம் உங்கள் அதிகாரத்தை பேசும். இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான 5வது ரகசியம், உங்க நெஞ்சில ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம்தான் ஆடையே முதல் கவசம் என்ற ரகசியம். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல சொல்ற ஒரு மிக கொடூரமான உண்மை, இந்த உலகம் பலவீனமானவர்களை எப்போதும் வேட்டையாடும். தன் பலவீனத்தை வெளியே காட்டுகிறவனை உலகம் முதலில் மிதித்து துவைக்கும். இன்னைக்கு பல பேர் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன ரொம்ப ஈஸியா எடை போட்டு ஏமாத்திடுறாங்க அப்படின்னு புலம்புறாங்க. ஏன் தெரியுமா? உங்க பலவீனத்தை, உங்க பயத்தை, உங்க இயலாமையை நீங்களே உங்க தோற்றத்தின் வழியா உலகத்துக்கு போட்டு உடைச்சிடுறீங்க. தோல் சுருங்கி அழுக்கு படிஞ்ச அலங்கோலமான ஆடையோட ஒருத்தன் தெருவுல நடந்தா எதிரே வர்ற ஒரு சாதாரண நாய் கூட அவ மேல் குறைக்கும். அதே மனிதன் தன் வறுமையை உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு ஒரு நேர்த்தியான சுத்தமான கம்பீரமான உடையில தலை நிமிர்ந்து நடந்து போனா ஆள கொன்ன வர்ற எதிரி கூட ஒரு நொடி தயங்கி நின்னு யோசிப்பான். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன் ஆடை என்பது வெறும் துணி அல்ல, அது இந்த சமூகம் உன்னை தாக்காமல் தடுக்கும் முதல் கவசம். உங்க பாக்கெட்ல ₹1 கூட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க தோற்றத்தை பார்த்து எவனும் உங்களை ஏழைன்னு சொல்லிடக்கூடாது. உங்க மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனா உங்க உடம்பை பார்த்து எவனும் உங்களை வீழ்ந்துட்டவன்னு நினைச்சிடக்கூடாது. உலகத்துக்கு உங்க கண்ணீரை காட்டாதீங்க, உலகத்துக்கு உங்க கஷ்டத்தை காட்டாதீங்க. உங்கள் ஆடை என்ற கவசத்தை கம்பீரமா மாட்டிக்கோங்க. நீங்க எப்போது ஒரு அரசன் போல உங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ அப்போதுதான் இந்த உலகம் உங்களுக்கு சிம்மாசனம் போட்டு வழிவிடும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க பிறந்தப்ப நிர்வாணமா வந்தீங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்க உடம்புல ஒரு வெள்ளை துணியை தவிர எதுவும் இருக்க போறதில்ல. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க வாழ போற இந்த வாழ்க்கையில இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், உங்களுக்கு என்ன மரியாதை தரணுங்கிறத தீர்மானிக்கிறது நீங்க அணியும் ஆடை மட்டும்தான். சாணக்கியர் சொன்ன இந்த 5 ரகசியங்களையும் சும்மா கேட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. 1. பகட்டு வேண்டாம், நேர்த்தியோடு இருங்கள். 2. இடத்தையும் சூழலையும் உணர்ந்து உடையணியுங்கள். 3. உடலுக்கு பொருந்தும் சரியான ஆடையால் தன்னம்பிக்கையை உருவாக்குங்கள். 4. முதிர்ச்சியான அதிகாரமிக்க நிறங்களை தேர்ந்தெடுங்கள். 5. உங்கள் பலவீனத்தை மறைக்கும் முதல் கவசமாக உங்கள் ஆடையை மாற்றுங்கள். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 ரகசியங்கள்ல எந்த ரகசியம் உங்க மனசை ரொம்ப ஆழமா தொட்டது? நீங்க உடனடியாக உங்க வாழ்க்கையில மாத்திக்க போற அந்த ஒரு விஷயம் என்ன? அதை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையோ ஒரு புதிய உத்வேகத்தையோ கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கிற, மரியாதையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சாணக்கியரின் வாழ்க்கை மாற்றும் ஆழமான ராஜதந்திரங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே மாற்றுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு தலை வணங்கும். நன்றி, வணக்கம்.